வியூவர்ஸ் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறோம். போயிட்டு இருக்கோம். ஓகே, ஆல்ரெடி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சென்னைக்கு. இதுதான் வந்து எங்களோட கோயம்புத்தூர் பிரிட்ஜு. ஸோ இதுதான் எங்களோட கோயம்புத்தூரோட நியூ பிரிட்ஜு. இதை நாங்கள் இப்போ ஏற போகிறோம். மார்னிங் சன்ரைஸ் பேபி. ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்காங்க. அர்ஜானும் முடிச்சிட்டு இருக்காரு, ஷசாமும் முடிச்சிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. ரெண்டு பேரும் குட் மார்னிங் சொல்லுங்க. டேடி மட்டும் அழகா இருக்குது. காரணம் என்னன்னா அங்க சன்லைட் இருக்கு, அதனால நல்ல டேடி மட்டும் அழகா தெரிஞ்சிட்டு இருக்காரு. சன்லைட் எனக்கு அந்த சைடு இருக்கு, உனக்கு தான் சன்லைட் இருக்கு. ஒண்ணும் இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ தான் நல்லா இப்ப நான் கியூட்டா இருப்பேன். இப்ப நான் கியூட்டா இருக்கேன். ஷிஷு குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் ஷிஷு, குட் மார்னிங் ஷிஷு. அழுது தூங்கி எந்திரிச்சு அப்படியே சன்ரூஃப்னா எடுத்துட்டா. சன்ரூஃப் வேணுமா வெளிச்சத்துக்கு? இல்ல, வெளிச்சமா தான் இருக்கு. ஓகே, இங்க ஒரு குளம் வரும், இப்ப அது காமிக்கிறேன். உக்கடம் லேக். எஸ், உக்கடம் லேக். தெரியாது பேபி? தெரியுது, ஓரளவுக்கு தெரியுதா? எஸ் தெரியுது. நைட்டுக்கு ஒன்றும் குறை இல்லை, சும்மா இருக்கு. அச்சு ஹாய் சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. சிவா அச்சு தூக்கத்தில் எழுந்திரிச்சு மார்னிங் பண்ணிட்டு இருக்கு. அச்சு குட் மார்னிங் சொல்லுங்க. இன்னொரு பிரிட்ஜு, இது வந்து சுங்கம் போகிற பிரிட்ஜ். சுங்கம் பைபாஸ். இங்கே இருக்கிற குளம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கெல்லாம் இருக்குது கீழே. இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து ஒரு பெரிய பார்க் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ அங்கே தெரியுது கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல். அதெல்லாம் எதுவும் தெரியாது. தெரியுது. ஜூம் பண்ணி இங்கே தான் வந்து அந்த பார்க் இருக்குது கீழே. இந்த சைடெல்லாம் வாக்கிங் ஏரியா. நைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், லைட்டிங் எல்லாம் போட்டு. இங்கே வந்து இந்த மியூசிக், என்ன சொல்ல, மியூசிக் டான்ஸா, லைட் ஷோ. அந்த லைட் ஷோ எல்லாம் இங்கே வந்து நடக்கும். சம்டைம்ஸ் இந்த நியூ இயர்க்கு அப்போல்லாம் மட்டும் பண்ணுவாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இருந்தது, ஸோ இந்த இயரும் இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்குட்டி, என்ன சிக்குட்டி சொல்லுங்க நீங்க ஏதாவது. என்ன சொல்றது, காலையில எந்திரிச்சிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டேன். நீ நான் தூங்காம போகணும். நேற்று தூங்குனதே ஒரு மணி. நான் காட்டுறேன் பாருங்க, இடையில கண்டிப்பா இவர் வந்து தூங்கிட்டு இருப்பாரு. நல்லா நிறுத்தி அப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தூங்குறதும் ஃபைன் தான், ஆனா வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாருன்னா இடையில தான் நிறுத்தி. ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவோம், நாங்கள் அர்ஜான் மட்டும் இருக்கும்போது அடிக்கடி காரில் ட்ராவல் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு ஒரு டைம் நிறுத்தி தூங்கிட்டே வருவார். அதுலேயே நாங்கள் எங்களுக்கு வந்து 1 டே ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி என்ன பண்ணான்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கும் உங்கள் காரில் தான் வந்தோம். பட் அந்த டைம் ரெயினாக இருந்தது, ஸோ நாங்கள் வீடியோலாம் எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். பட் நல்லா சூப்பராக இருந்தது. எப்போ 30th நாங்கள் கிளம்பும் போது தான் வந்து புயல் கிராசிங்கெல்லாம் சொல்லி அந்த விழுப்புரம் சைடெல்லாம் வரும்போது செம்ம மழை. கண்ணே லைக் ரோடே தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ரெயின் வந்துட்டே இருந்தது. சூப்பராக இருந்தது. இல்லை அது நல்லா இருந்தது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. எனக்கு ஜாலியாக இருந்ததுங்க. சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. இவர் தான் கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு வந்தார் காரை. கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் ஓட்டல, நான் ஜாலியாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன். என்னன்னா லைக் மழைனால கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும், பார்த்து ஓட்டணும், அவ்வளோதான். ஏன்னா நார்மல் மழை கிடையாது, சரியான இந்த பேய் மழைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இட்ஸ் ஹியூஜ் ஹெவி ரெயின். அதையும் கிராஸ் பண்ணி ஆனா ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தூக்கமே வரல. அப்ப தூக்கம் வரல. நாங்க நல்லா லைக் ஒரு என்ஜாயா தான் போனோம். அந்த கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி நல்லா ஜாலியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அந்த மாதிரி ஒரு டிரைவ் பண்ணி. எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 12 மணிக்கு தான் கிளம்பணும். ஆக்சுவலி 12 மணிக்கே வந்து ஏர்லி மார்னிங் அந்த 6:30 7க்கு இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து 7 o'clock கிளம்பிருக்கோம். இதை விட டார்க்கா இருந்துச்சு, அப்படியே இருட்டா இருந்துச்சு.
பட் அன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு வேண்டான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் டப்புன்னு பண்ணி. ஆமா 2 days தான் லீவ் இருக்குன்னு சொல்லி எனக்கு கொண்டு போய் இவரே போய் ஆமா அதுக்கப்புறம் நான் ஹைதராபாத் போயிட்டேன். ஸோ இதான் வந்து ரேஸ் கோர்ஸ் கைஸ். இதான் ரேஸ் கோர்ஸ். ரேஸ் கோர்ஸ் அந்த சைடு ஓடி ரேஸ் கோர்ஸ். இது வந்து மிலிட்டரி கேம்ப். இது இந்த சைடு இந்த ரைட் சைடு ஃபுல்லாவே மிலிட்டரி கேம்ப், லெஃப்ட் சைடு மிலிட்டரி கேம்ப். இங்க நல்லா ஆக்சுவலி இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்கும், பாஷா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இங்கே தான் ரேஸ் கோர்ஸ் இருக்கிறதுனால இந்த பீப்புள் அங்கே நிறைய பேர் வெளியே ரொம்ப தூரத்துலேருந்து தான் வந்துலாம் இங்கே வாக்கிங் வருவாங்க. ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது, இங்கே வருவாங்க. கோயம்புத்தூர் பற்றி பேசுறதுக்குலாம் நிறைய இருக்குது. நம்ம ஊருக்கான நிறைய பேர் தெரியும் கோயம்புத்தூர் பற்றி, நாங்கள் சொல்லி தெரியணும்னு இல்லை. ஸோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க 3 பேரும். நான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா என்ன வேணும் அண்ணாவா? ஸோ சாப்பிட வந்தோம், பசி தாங்கலை. ரொம்ப நேரமாக ஹோட்டல் தேடி இப்போ தான் ஹோட்டல் கிடச்சிது. என்ன ஹோட்டல் இது? A to B வந்தோம். ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் ஹோட்டல் தேடி ஒரு ஹோட்டல் கிடச்சிது. என்ன பட்டு கியூட்டி தெரியும் பட்டு. சரி இங்கே பாருங்க, ஹாய் சொல்லு சாஸ். கியூட்டி. ஸோ நாங்கள் வந்து சேலம்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். சேலம் தாண்டினதுக்கப்புறம் ஹோட்டலே பெருசாக எதுவும் கிடைக்கல. இவங்க சரி தூங்கிட்டு இருந்ததுனால ஹோட்டல் நிற்கல. அப்புறம் முழிச்சதுக்கப்புறம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ஹோட்டல் கிடச்சிது. டாடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சச்சோ அம்மா ஹாய். என்னாச்சு என்ன வேணும்? டேய் டேடி குட்டி சாப்பிடு. ஷூடா இருக்கடி தங்கம். ஷூ சரி ஊதலாம் பாயா. சுஷி போலாமா? ஷசு நீயே வீடியோ எடுத்துட்டு இருக்க? ஷசு நீயே வீடியோ எடுத்துட்டு இருக்க? குட்டு என்ன வீடியோ எடுக்கிற? ஹலோ சொல்ல. ஹலோ ஹாய். எங்க போறோம்? எங்க போறோம்னா பாய். ஹாய் பாய். குட்டி டாடி காட்டு வீடியோல. டாடி காட்டு. இப்படி காட்டு. டாடி மம்மா. உமா கொடுத்துரு ஷெசுக்கு. உமா கொடுத்துரு. இனி ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கா? 250. இனி ஒரு 250 கிலோமீட்டர்ஸ்ல நாங்க வந்து சென்னை ரீச் ஆயிரும். ஷெசோ 250 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். இன்னொரு 250 கிலோமீட்டர். ஆமா. அதில் பாதி வந்து நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். காலையிலேயே எழுந்திரிச்சனால நான் வந்து அடுத்த ஷெசு நல்லா ஜாலியாக படுத்து தூங்கிட்டோம். வீடியோல நீ என்ன சொன்ன? நான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாதான் கிலோமீட்டர் நீங்க தூங்கிட்டு வந்திருக்கீங்க தெரியுமா? அப்படி சொன்னாதான் நீங்க தூங்காம இருப்பீங்கன்னு சொல்லி அப்படி சொன்னது. ஆமா. இப்ப சேலம் தாண்டிட்டல, இப்ப பாரு 1/2 மணி நேரம் நான் தூங்கிட்டு தான் உங்களுக்கு. ஆமா, எப்பவுமே சேலத்துக்கிட்ட அந்த ஃபுல்லா ட்ரீஸா இருக்கும். அந்த பிளேஸ் பார்த்தாலே அப்படியே வந்து தூக்கமா வரும். ஸோ அப்படியே வந்து தூங்கிடுவாங்க. இன்னைக்கு தான் வந்து நான் ஆல்ரெடி வீடியோல வந்து இன்னைக்கு தூங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னனால ஏதோ இவ்வளோ நேரம் தூங்காம
சென்னை சென்னை ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சென்னை அடிச்ச மலையில அப்பப்பா என்ன மலை. சென்னையில மழையா இருக்குமோ தெரியலையே. நான் அதை ஒரே பார்க்கறேன். மழை நான் இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி போக முடியும். மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சேலம் சேலம் தாண்டிட்டோம். சின்ன சேலமும் தாண்டிட்டோம். அதான் தாண்டினோடனே அவ்வளோதான். சென்னை பக்கத்தில் வந்த உடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னி கொஞ்சம் தூரம் ஒரு 240 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் போயிடலாம். 3 hours. நீ மட்டும் அப்படியே பிரைட்டாக தெரியல, நான் அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணும். இதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு ரோடே. இந்த மாதிரி கிளைமேட்லாம் ஓட்டும் போது ஒரு மாதிரி ஜாலியா இருக்குது. ஒரு நல்ல பாட்டு பாடிட்டு. ஆமா, என்னதான் கார்ல ஏசி இருந்தாலும் வெளியே வந்து அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே வந்து நம்மளாம் அப்படியே படுத்து லைக் ரொம்ப டல் ஆயிரும். ஸோ இந்த கிளைமேட்டும் நல்லா இருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்கு. க்ரீனிஷா அஜுக்கு என்ன வேணும்? டாடி இப்ப மம்மிக்காக பாட போறாரு. ஓகே, இனியும் 2 பாட்டு பாடினீங்கன்னா போதும், குட்டி நல்லா தூங்கிடுவான். இப்பவே ஃபுல் ஃபிளாட். உனக்காக நான் வந்து அவனுக்கு ரைம்ஸ் மாதிரி இருந்திருக்கும் போல நீ பாடினது. ஓகே நான் பாடல. நீங்க போங்க. அம்மாக்கா பாடணும் பாத்தியா? நீ சொல்லு. ஒண்ணும் தேவையில்ல. பாட்டு பின்னாடி ஆஃப் பண்ணிட்டு ஃபுல் பாட்டு பாடுங்க. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு அந்த ரிதம் வேணும். என்ன நான் பாடலையா உனக்காக? எவ்வளவு பாட்டு பாடி இருக்கேன். பாடுங்க. என்ன ஒன் வேர்ட் மிஸ்ஸிங்கா பாடிட்டு இருந்தீங்க. நீங்க பாட சொன்னா அப்படிதான் இருக்கும். நம்ம பிளான் பண்ணியா பாடுறோம். சரி நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் தனியா. இதுக்காக இப்போ பிராக்டிஸ் பண்ணி எனக்காக பாடு. ஓகேவா? தனியா ஒரு வீடியோவா எடுத்து உனக்காக நான் பாடுறேன். இல்ல இருக்கு. நான் பாடி இருக்கேன் உனக்காக. ஆமா குட்டிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணியாச்சா? டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா குட்டிக்கு? சேஞ்ச் பண்ணாச்சு. பேண்ட் மட்டும் மாத்தணும். இஷு பேம்பஸ் பத்திச்சு உனக்கு பத்து. அவனுக்கு மாத்த வேணால? அஜுக்கு ஃபுல்லால போலாமா? மட்டும் போலாமா? போலாமா? அச்சு ஹாய். அச்சு பிடிக்கும். அஜுக்கு இது பிடிக்கும். வாங்கி வச்சிருக்கீங்க. முட்டை பிஸ்கட் வாங்கணுங்களா? என்எஸ்ல வாங்கிட்டீங்களா? ஏன் பாலாஜி அங்க கிடைக்கல? பாலாஜி இல்லையா? பாய் போலாமா? போலாமா? ஓபன் பண்ணலாமா ஜோ? சாப்பிடுறியா? சன்ரூஃப் போட்டோ எடுக்கறியா ஜோ? சன்ரூஃப் இங்க பாரு. ட்ரீ மேல பாரு. ட்ரீ நாங்கள் இப்போ நிக்கா பிரியாணி வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஆஜிபா வந்து அங்கே இருக்காங்க. கார் நிக்கா பிரியாணியில் உனக்கு ஒரு மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி. என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கு? நிறைய கொடுத்துருக்காங்க. உன் பேர் சொன்னோன்னே எக்ஸ்ட்ரா 2 கரண்டி கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஆனா மேபி அங்கே ஃப்ரீயா பிரியாணி கொடுத்துருந்தாங்க. அப்படி அங்கே போய் ஃப்ரீயாக வாங்கி சாப்பிடு. நாங்கள் இது சாப்பிட்றோம். நல்லா இருக்கு ஸ்மெல்லு. நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். பால்கனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழைனால தண்ணி ஆகிருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நாளைக்கு. அர்ஜான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாப்பியா? ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. சிஷம் என்ன பண்ணுறான்? டேடி எங்கே? டேடி எல்லா திங்ஸ் எல்லாம் அப்படியே எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்.
என்ன பண்றீங்க? நாங்கள் வீட்டுக்கு சேஃபாக ரீச் ஆகிட்டோம் இன்றைக்கி. விழுப்புரம் தாண்டினோடனே செம்ம ஹெவி ரெயினாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி எப்படியோ சூப்பராக வந்துட்டோம். டயர்டாகி நான் வந்திருக்கேன், தூங்காம நான் ஓட்டிட்டு வந்திருக்கேன். சரியா? வீடியோவில் சொன்ன ஒரே காரணத்துக்காக தூங்காமல் வந்தீங்க. இப்படி வைங்க, வெளிச்சமா இருக்கும். டயர்டாயிடுச்சு, என் ஃபேஸே பாரு. ஃபேஸை பார்க்கறதுக்கு இது ஒன்றும் மிரர் இல்லை, இது வந்து இப்போ போய் நல்லா சாப்பிட்டுட்டு நிக்கா பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் நான். ஓகே, ஸோ சொல்லுங்க எல்லாத்தையும் வந்து. ஸோ எல்லாம் சேஃபாக வந்தாச்சு. ஸோ நாங்கள் ரொம்பலாம் எடுக்கல, பிகாஸ் எடுக்கிற தருணம் வரல. இவனுங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் we did our best. ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். See you in next video. Bye-bye. அடிச்சு சொல்லு, பாய் சொல்லுங்க. பாய் அஜு, பாய் பாய். வந்தோடனே ஃபிஷ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்தாது. ஸோ நிக்கா பிரியாணி ஓப்பன் பண்ணுங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. என்ன ஹல்வா நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக ஏதோ இருக்கு. சாப்பிடுறதா நிஜமாவே கல்யாணத்துக்கு சாப்பிட்ற மாதிரி ஸ்மெல் வருது. சிக்கன் பிரியாணி. பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும்? எப்படி இருக்கு? நல்லா மலையில் அப்படியே சூப்பராக வந்துட்டு ஜம்முன்னு பிரியாணி வேறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பசி பசி. ஓகே, சாப்பிடுங்க. நானும் சாப்பிட தான் போகிறேன்.